கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் ஏதாவது அளப்பறையை கட்டிடுவாரோ, ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்து லாபத்தை எடுத்துருவாரோ, பொருளாதாரத்தை தடுத்துருவாரோ அப்படிங்கிற கேள்வி தேவையே இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே தான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியே அமர்ந்திருக்கிறார். ஜென்மத்தில் சனி அமர்ந்து வாழ்க்கையில் பாடாப்பட்டுட்டீங்க. அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது உங்களை வச்சு செஞ்சுக்கிறது. உங்களுடைய அனுபவ பாடங்கள் எல்லாமே இப்போ காணாமல் போயிடுச்சு. கும்பராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். மற்றவர்களுடைய லாபத்துக்காகவே தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் திரும்பியும் அப்படி தான் உழைப்பீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ கடந்த ஒரு 4 வருட காலமாக மனம் அழுத்தம் இல்லாத கும்பராசி யாராக இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். டிப்ரெஷன் எதுக்கு டிப்ரெஷனே தெரியல, நான் டிப்ரெஷனோடையே வாழ்ந்துருவணும் அப்படிங்கிற கேள்வியில் வாழ்ந்துக்கிட்டு. ஸோ 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்த பிறகு நீங்கள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், யாரையாவது கண்ணால் பார்த்தா கூட குத்தம் தான். உங்களை மட்டும் குத்தம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். நீங்கள் குறையை சரி பண்ணுவீங்க, அவங்க சரி பண்ண சொன்னனால உங்களை குறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இந்த குருபவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்ந்து உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய மன அழுத்தம் அத்தனையும் மாற்றி வெற்றி, முன்னேற்றம், இன்பம், பலவிதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுன்னு அற்புதங்களை கொடுக்க போகிறார் என்பது